2026 தேர்தலுக்கு பின் கட்சித் தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுத்து விடுவேன் என கூறி வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது மூச்சு உள்ளவரை பாமகவுக்கு தாமே தலைவராக இருக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியினுடைய தலைவராக மூச்சு உள்ளவரை நானே இருப்பேன் என்பதற்கான ஒரு அறிவிப்பினை இன்று திடீரென தைலாபுரத்திலே செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வெளியிட்டிருக்கிறார். பாமகவிலே மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த பொழுதும் கூட அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அடுக்கடுக்காக சுமத்திய பொழுதும் மருத்துவர் ராமதாஸ் ஒரு பொழுதும் பாமகவின் தலைவராக என்னுடைய இறுதி காலம் வரை நானே இருப்பேன் என்ற கருத்தை பதிவு செய்தது கிடையாது. ஒவ்வொரு முறையும் செய்தியாளர் சந்திப்பிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அன்புமணி வசம்தான் கட்சியை ஒப்படைக்கப் போகின்றேன், எனவே அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு மட்டும் அன்புமணி செயல் தலைவராக இருப்பதில் என்ன தவறு என்ற கேள்வியினை தான் எழுப்பி வந்தார். அதன் குறிப்பாக தன்னுடைய வாராந்திர செய்தியாளர் சந்திப்பு என்ற அடிப்படையிலே நேற்று வியாழக்கிழமை தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் வழக்கம் போன்று அன்புமணி ராமதாஸ் மீது பல குற்றச்சாட்டுகளை மருத்துவர் ராமதாஸ் நேற்றும் முன்வைத்த சூழ்நிலையும் கூட இன்னும் ஓராண்டுக்கு பிறகு கட்சியை அன்புமணி தான் வழி நடத்தப் போகின்றார், அதுவரை அவர் செயல் தலைவராக இருப்பதில் என்ன தவறு என்ற கேள்வியை தான் எழுப்பினார். ஆனால் தொடர்ந்து ராமதாஸ் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வருவதை அக்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த நிர்வாகிகள் ரசிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. மீண்டும் கட்சியை அன்புமணி வசம்தான் ஒப்படைப்பேன் என்று ராமதாஸ் கூறி வருகின்றார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாமக மீண்டும் அன்புமணி வசம் சென்றால் எங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் பின்னால் நிற்கக்கூடிய தங்களுக்கு ஏதேனும் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடுமே என்று அவர்கள் அச்சப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகும் ராமதாஸை சந்தித்த அவர்கள் தொடர்ந்து நீங்கள் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி வந்தால், அதாவது 2026க்கு பிறகு இன்னும் ஓராண்டு காலத்திலே கட்சியை அன்புமணி வசம் ஒப்படைத்து விடுவேன் என்ற கருத்தை சொல்லி வந்தால் நாங்கள் இப்பொழுதே அன்புமணியின் ஆதரவாளர்களாக அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு செல்கின்றோம் என்று ராமதாஸை சந்தித்து வற்புறுத்தியதாக கூறப்படுகின்றது. எனவே ஏற்கனவே பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன் வசம் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் அன்புமணிக்கு ஆதரவாக சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தான் மூச்சுக்காற்று இருக்கும் வரை நானே பாமகவின் தலைவர் என்று ஒரு அதிரடி அறிவிப்பினை இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து அவர் முழுவதுமாக மாறி இருப்பதற்கு காரணம் மூத்த நிர்வாகிகள் ஒரு சிலர் தன்னை சந்தித்து வற்புறுத்தியதன் காரணமாக இந்த நிலைப்பாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது.